வணக்கம். மிதுனம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசி என்பர்களின் வாழ்க்கையை ஆழமாக பார்த்தால் முதலில் தெரியக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், நீங்கள் அன்புக்காக மிகவும் ஏங்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். அது உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், சுற்றியுள்ள மனிதர்களாக இருக்கட்டும், யாரிடம் பேசினாலும் அவர்களிடமிருந்து அன்பானது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். இந்த ஒரு ராசியை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கிரகம் என்றால் புதன் கிரகம். அதனால் உங்களுடைய மனம் எப்போதும் யாராவது உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். எல்லாரும் நம்ம கூட ஜாலியா பேசணும், மற்ற நபர்களை விட என்னிடம் அனைவருமே நல்ல பழக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். இது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, எப்பொழுதுமே இந்த ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். எல்லாரும் உங்களை புரிந்து கொள்ளணும், உங்களுடைய உணர்ச்சிகளை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதுமே விளங்குவீர்கள். நீங்கள் யாரிடமும் அன்பு காட்டினால் அது வெறும் வார்த்தைகளில் மட்டும் இருக்காது. அவர்கள் மீது நீங்கள் சிறிதளவு அன்பு கொண்டால் கூட அது உங்களுடைய அடி மனதிலிருந்து, அடி வயிற்றிலிருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பாக மட்டுமே இருக்கும். உங்களுடைய செயல்களில், உங்களுடைய கவனத்தில், உங்களுடைய உதவியில் அது நிச்சயமாக வெளிப்படும். அவர்களும் அதனை புரிந்து கொள்வார்கள். ஆனால் வாழ்க்கையின் பல கட்டங்களில் அந்த அன்பை எல்லோரும் சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். யார் யார் உங்களை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி அவர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக தூக்கி எறிந்து விடுவார்கள். சிலர் அதை மதித்தார்கள். ஆனால் சிலர் அந்த அன்பை ஒரு பலவீனம் என்று நினைத்து கொண்டு உங்களிடம் வேலைகளை சொல்வது, தேவையில்லாத செயல்களை செய்வது போன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு அதை உங்களுக்கு பலவீனமாக பயன்படுத்தி கொண்டார்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நீங்கள் கொடுத்த அன்பே உங்களுக்கு காயமாக திரும்பி கிடைத்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய அன்பு உங்களுக்கு கொண்டு வந்த பிரச்சனைகள் என்ன தெரியுமா? மிதுனம் ராசி அன்பர்கள் யாரையும் நம்பினால் முழுமையாக நம்பி விடுவீர்கள். நண்பர்களாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும், காதலனாக, காதலியாக யாராக இருந்தாலும் நீங்கள் மனதை திறந்து அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் அந்த ஒரு அன்பை தவறாக பயன்படுத்தியவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். இன்னமும் உங்களை சுற்றி இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீங்கள் ஒருவருக்காக ஓடிப்போய் உதவினால் அவர்கள் அதை இயல்பாக எடுத்துக்கொண்டார்கள். நீங்கள் கொடுத்த அன்பை மதிக்காமல் சிலர் அதை பயன்படுத்தி கொண்டு பின்னர் விட்டு சென்று இருப்பார்கள். உங்களிடம் வேண்டிய தேவையை மட்டும் அவர்கள் பயன்படுத்தி கொள்வதற்காக உங்களை சுற்றி சுற்றி நீங்கள் அன்பு காட்டுவது போல அவர்களும் அன்பு காட்டுவதாக கூறி உங்களிடம் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையோ பொருளையோ அவர்களுக்கு வேண்டியவரை கைப்பற்றி விட்டு அதற்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்கள் சென்று இருப்பார்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதை மிகவும் காயப்படுத்தி இருக்கும். இந்த காயங்கள் வெளியில் தெரியாமல் இருந்தாலும் உங்களுடைய உள் மனதிற்குள் அது ஆழமாகவே பதிந்திருக்கும். ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் யார் மீதும் அன்பு காட்ட மாட்டீங்க அப்படின்னு அந்த ஒரு உங்களுடைய மனதானது சொல்லி கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய பிறவியே என்ன தெரியுமா? நீங்கள் எப்பொழுதும் அனைவரின் மீதும் அன்பும் காட்டுவீங்க. அனைவரின் அன்பும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றும் நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக எப்பொழுதுமே நீங்கள் விளங்குவீர்கள். உங்களுடைய முடிவை நிறைய நபர்கள் மாற்றிவிட்டார்கள். இந்த மிதுனம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சிக்கல் என்ன தெரியுமா? நீங்கள் எடுத்த முடிவை மற்றவர்கள் மாற்றுவது. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தாலும் உங்களுடைய அருகில் இருப்பவர்கள், நண்பர்களோ, குடும்பத்தினரோ அல்லது உறவினர்களோ அந்த ஒரு முடிவை மாற்றி விடுவார்கள். ஆனால் அந்த ஒரு முடிவை இப்படித்தான் நீ செய்யணும் அப்படின்னு கட்டளையாக கூற மாட்டார்கள். அவர்கள் அன்பினால் எந்த அளவுக்கு உங்களுக்கு கூறினால் உங்களுடைய முடிவை நீங்க மாற்றுவீங்களோ அந்த அளவுக்கு அன்பு, பாசம் அனைத்தையும் கூறி உங்களுடைய முடிவை அவர்கள் மாற்ற வைப்பார்கள். இந்த ஒரு முடிவினால் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் எந்த விதமான சிக்கல்களும் தெரியாது. பிற்காலத்தில் அதனால் நிறைய சிக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அவர்கள் சொல்வதை மதித்து உங்களுடைய முடிவை நீங்கள் மாற்றி எடுத்திருப்பீர்கள். ஆனால் பின்னர் அந்த ஒரு முடிவு தவறாகிவிட்டால் அதன் விளைவுகள் நீங்கள் தான் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று உங்களுக்கு முற்காலத்தில் அவர்கள் கூறும் பொழுது உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு முடிவை நீங்கள் உடனே மாற்றி இருப்பீர்கள். பலமுறை அந்த ஒரு நாள் நான் என் முடிவை எடுத்திருந்தால் இன்று என் வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும் என்று நீங்கள் இதுவரைக்கும் நினைத்து கொண்டுதான் இருப்பீர்கள். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு கவலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் அதை சமாளிக்க முடியும். ஆனால் மிதுனம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் சில காலங்களில் கவலைக்கு மேல் கவலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிவதற்கு முன்பே இன்னொரு பிரச்சனையை ஆரம்பித்துவிடும். இன்னொரு பிரச்சனை ஆரம்பித்து விட்டவுடன் குடும்பம், வேலை, பணம், உறவுகள் எல்லா திசையிலும் அழுத்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் முழித்து கொண்டிருப்பீர்கள். இந்த ஒரு காலத்தில் நீங்கள் மிகவும் மன அழுத்தத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சில நேரங்களில் ஏன் என் வாழ்க்கை
மட்டும் இப்படி சோதிக்கப்படுகிறது என்று நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். வாழ வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு குறைந்த தருணங்கள் இருக்கும். சில நேரங்களில் இந்த சோதனைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தபோது உங்களுடைய மனதில் ஒரு கேள்வி நிச்சயமாக வந்திருக்கும். நான் ஏன் வாழ்கின்றேன்? இது ஒரு பலவீனம் அல்ல. அதிகமான அழுத்தங்கள் அதிகமான அழுத்தம் அந்த மனிதர்களுக்கு வரக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கும். இந்த ஒரு நேரங்களில் நீங்கள் மிகவும் தனிமையாக உணர்ந்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். யாரும் உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் கூட உங்களுடைய மனதின் உள்ளே ஒரே ஒரு சிறிய நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். ஒரு நாள் இந்த எல்லா சோதனைகளும் முடியும் என்று ஒரே ஒரு நம்பிக்கையானது உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அதனால தான் இந்த ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் வந்திருக்க முடியும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில பணம் தொடர்பான அவமானங்கள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னொரு சோதனை பணம் தொடர்பான அவமானங்கள். சில நேரங்களில் உங்களுக்கு தேவையான பணம் இல்லாததால் பிறர் முன்வந்து தாழ்ந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கும். நீங்களும் வேறு வழி இல்லாமல் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்திருப்பீர்கள். சிலர் பணம் பற்றி உங்களை குறைத்து பேசியிருப்பார்கள். உங்களுடைய உழைப்பை மதிக்காமல் உங்களுடைய நிலையை வைத்து தீர்ப்பு செய்திருப்பார்கள். இந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதை மிகவும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு நாள் மாற்ற வேண்டும் என்று நினைத்து நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய கடின உழைப்பை போட்டுக்கொண்டுதான் இருப்பீர்கள். அதற்கான ஒரு பலன் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக கிடைக்கும். இதனால் அவர்கள் அனைவருக்கும் உங்களால் பதிலடியானது கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக அப்படிப்பட்ட ஒரு நேரமானது உங்களுக்கு வரப்போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மிதுனம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் வேலை தொடர்பாக நிச்சயமாக ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சில கிரகநிலைகள் மாறுவதால் வேலை இடத்தில் இருந்த அழுத்தங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள், அதிக வேலை, குறைந்த மதிப்பு, மற்றவர்கள் உங்களை பயன்படுத்தி கொண்ட நிலைகள், இவை அனைத்தும் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். மாற ஆரம்பித்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்துவிடும். வேலையிடத்தில் கிடைக்காத மதிப்பானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரை நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான பாராட்டு கிடைக்காமல் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு புதிய காலத்தில் உங்களுடைய உழைப்பை மற்றவர்கள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். கவனிக்க ஆரம்பித்து நல்ல ஒரு முயற்சியை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக பாராட்டப்படும். நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களால் வர முடியும். உங்களுடைய திறமை வெளியில் தெரிய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இதனால் வேலையிடத்தில் உங்களுக்கு ஒரு புதிய மதிப்பானது உங்களுக்கு கிடைக்கும். அந்த மதிப்பின் மூலம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம். மிதுனம் ராசி அன்பர்கள் பல நேரங்களில் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது என்று நினைத்து எல்லா வேலைகளையும் ஏற்றுக்கொள்வார்கள். இதனால் சிலர் உங்களை அதிகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் இனிமேல் நீங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய தைரியத்தை நிச்சயமாக அவர்கள் பெற்று விடுவார்கள். இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறிவிடும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இதுவரை எல்லாமே இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு அனைத்தையும் கொடுத்திருப்பீர்கள். அவர்களும் அதனை வாங்கி கொண்டு இருந்திருப்பார்கள். திருப்பி கூட கொடுத்திருக்க மாட்டார்கள். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் எது கேட்டாலும் உங்களிடம் இருந்தாலும் உங்களுடைய தேவைக்கு போக அதிகமாக இருந்தால் மட்டுமே இருக்கு என்று கூறுவீர்கள். இல்லை அப்படின்னா என்னிடம் இல்லை என்று நீங்கள் கூறிவிடுவீர்கள். அந்த ஒரு மனதானது உங்களுக்கு வந்துவிடும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய முடிவை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இதுவரை உங்களுடைய முடிவுகளை மற்றவர்கள் பாதித்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால் மட்டுமே அதில் உங்களால் வெற்றி கொள்ள முடியும். நீங்கள் தைரியம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு தைரியமானது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். ஆசைப்பட்ட ஒன்று உங்களுக்கு நிறைவேறிவிடும். மிதுனம் ராசி அன்பர்களின் மனதில் நீண்ட நாட்களாக ஒரு ஆசை நிச்சயமாக இருக்கும். அது ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு வீடு அல்லது ஒரு வாழ்க்கையின் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு புதிய காலத்தில் அந்த ஒரு ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றமானது ஏற்படும். உங்களின் குழந்தையின் எதிர்காலம். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்களின் எதிர்காலம் குறித்து நீங்கள் மிகவும் கவலைப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுவரைக்கும் கவலைகள் பட்டு கொண்டுதான் இருப்பீர்கள். ஆனால் இனிமேல் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நல்ல கல்வி, நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல மதிப்புகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த சோதனைகள் அவர்கள் சந்திக்க வேண்டாம் என்பதற்காக நீங்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு பாதையை அமைத்து கொடுக்க வேண்டும். இதனை மட்டும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு காட்டுங்கள். உங்களுடைய குழந்தைகள் அதனை பிடித்து நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு நிச்சயமாக வந்து விடுவார்கள். எனவே இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல்
நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதென நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம்.